நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நாமக்கல் பலப்பட்டறை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் பிரச்சனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனா தலைவர் ஸ்ரீதரன் பேட்டி. நாமக்கல் நகரத்தின் மைய பகுதிகளில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் வரும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இதற்காக கோவில் புனரமைப்பு செய்யப்பட்டு கோவிலின் பெயர் பலகை கோபுரம் அருகே வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர் பலகையில் திமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார், மாநகராட்சி மேயர் பூபதி ஆகிய இருவரின் பெயர் இடம் பெற்றிருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சி இந்து சமய பேரவையின் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனாவின் நிறுவன தலைவர் ஸ்ரீதரன் அளித்த பேட்டியில், வரும் 15ஆம் தேதி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கோவிலில் உள்ள பெயர் பலகையில் உபயதாரர்கள் பெயர்கள் இடம்பெற்றதை சிலர் கண்டித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் உபயதாரர்கள் பெயர் இடம்பெற்றுள்ளது. பெயர் வைக்க யார் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களோ அவர்களும் கோவிலுக்கு உபயம் செய்து பெயர் பலகை வைத்துக் கொள்ளலாம். சாதி இனங்களுக்கு அப்பாற்பட்டது கடவுள் என்றும், அரசியல் காரணங்களுக்காகவோ சாதி பிரச்சனைகளுக்காகவோ கும்பாபிஷேகம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. காலம் காலமாக விளம்பரம் இருந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது கோவில்களுக்கு உபயதாரர்கள் கிடைப்பதே கஷ்டமாக உள்ளது. உபயதாரர்களை எந்த கட்சி என பார்க்கக்கூடாது. திமுக எம்பி, மாவட்ட செயலாளர் என எதிர்ப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கும்பாபிஷேகம் அமைதியாக நடக்க வேண்டும். பிரச்சனை செய்பவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார்.